அரசன் அரசி மன வருத்தம் தீர்க்கப்படல். மன்னரும் அரசியும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று அரசி ஹச் என்று தும்பிவிட்டாள். அப்போது எச்சில் துளிகள் மன்னர் மேல் பட்டுவிட்டது. இதனால் அரசியிடம் கோபம் கொண்டு மன்னர் பேசுவதே இல்லை. இந்நிலை பல நாட்கள் நீடித்தன. இவ்விஷயம் அரசி மூலம் தெனாலிராமனுக்கு தெரிய வந்தது. தெனாலிராமன் அரசியை சந்தித்து, எப்படியும் இன்னொரு 2 தினங்களில் மன்னரை உங்களுடன் பேச வைக்கிறேன், தாங்கள் வருத்தப்பட வேண்டாம் என்று அரசிக்கு தெனாலிராமன் உறுதிமொழி கூறினான். அன்று அரசவையில் நெல் உற்பத்தியை பெருக்குவது எப்படி என்ற ஆலோசனை நடத்தப்பட்டது. அப்போது தெனாலிராமன் ஒரு கை பிடி அளவு நெல்லை காண்பித்து, இந்த நெல்லை விதைத்தால் மகசூல் அதிகரிக்கும் என்று சொன்னான். அப்படியானால் இந்த ரக நெல்லுக்கு அதிக உரம் போட வேண்டியிருக்கும் சூழ்நிலை ஏற்படுமா என்றார் மன்னர். அப்படி இல்லை மன்னா, அதிக உரம் போட வேண்டியதில்லை. இந்நெல்லை விதைப்பவர் தும்பாதவராக இருக்க வேண்டும் என்றான் தெனாலிராமன். என்னடா தெனாலிராமா, உன் கூற்று முட்டாள்தனமாக இருக்கிறதே, உலகில் தும்மாதவர்களும் இருக்கிறார்களா என்ன என்றார். ஆஹா ஆஹா, தாங்கள் பேச்சு மிக அற்புதமாக இருக்கிறதே, சற்று இருங்கள், இதை உடனே அரசியாரிடம் தெரிவித்து வருகிறேன் என்றான். இதை கேட்டதும் தான் மன்னருக்கு பழைய ஞாபகம் வந்துவிட்டது. உடனே அரசியிடம் சென்று பழையபடி பேச ஆரம்பித்தார். தெனாலிராமன் சாமர்த்தியத்தை பாராட்டி அவருக்கு மன்னர் பரிசும் வழங்கினார். அரசியும் ஆனந்தத்தில் ஆழ்ந்து விட்டாள்.